இப்போ அமெரிக்காவில் வந்து மீண்டும் வந்து கொரோனாவினுடைய உருமாறிய ஒரு தோற்றம் வந்து திரும்பவும் வருது, பரவிட்டு இருக்கு, அதுவும் வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்றாங்க சார். ஸ்ட்ரேடஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து அந்த வைரஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ்னால மீண்டும் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்படுமா சார்? கண்டிப்பாக உருமாறி இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சடனாக காப் சம்மந்தப்பட்டது, இடுப்பு இல்லைன்னா பெயின், பாடி ஓவர் பெயின் வந்து சடனாக டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. இது வந்து யூரோப் கண்ட்ரியிலும் கொஞ்சம் பரவும், அமெரிக்காவில் நிறைய இடத்துல கொஞ்சம் பரவிடும். அது இல்லாமல் இந்தியாலேயும் டெல்லி இல்லைன்னா இந்த மும்பை அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் இந்த நோயோட வீரியத்தை பற்றி சொல்லுவாங்க. சில எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நல்லது. இது ரொம்ப பெரிய இதை உருவாக்கிறாது. ஆனால் இந்த பனி காலத்தில் அங்கே அமெரிக்காலையும் சரி சில யூரோப் கண்ட்ரிலையும் சில ஆளுங்க அஃபெக்ட் ஆகி சில பிரச்சனைகள் உடலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்தை கேஷுவலாக விட்ட வேணாம். இதுக்கு ஒரு சில மருந்துகள் எடுத்தாலும் சில வீரியங்கள் குறையாது, விட்டு விட்டு மாறி மாறி வந்து தான் அது உடலில் பாதிப்பை குறைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே அடிக்கடி வந்து காய்ச்சல் வந்து மனிதர்களுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்றப்போ இது வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால வருதா, இல்லை கொரோனாக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா அந்த வேக்சினால வருதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது சார். மெயினாக அந்த வேக்சின் போட்டதுனால வராது. வேக்சின் வந்து ஒரு வீரியம், உடலில் இருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து தடுக்கிறதுக்கான வழி, அந்த வைரலை வந்து தடுக்கிறதுக்கான வழி அந்த வேக்சின். ஆனால் உடலில் நார்மலாகவே இப்போ உணவுகள் ஒன்று சொல்ல பிள்ளைகளுக்கு இம்யூன் குறையுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சில நோய்கள் வரப்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் பர்டிகுலராக இந்த 6லேருந்து 10 வயசு, இந்த 11 வயசு இருக்க பசங்களுக்கு, 16 வயசு இருக்க பசங்களுக்கெலாம் சிலது வந்து இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாட்டம் வந்து உள்ளே இருக்க ஆர்கனை வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய ஒரு பாதிப்பான சில நோய்கள், வைரல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது கண்டிப்பாக இம்யூன் பவர் தான். அந்த இம்யூன் பவரான உணவுகள் எதில் நமக்கு அதிகமான இம்யூன் பவர் இருக்கோ அந்த உணவை எடுக்கிறது நல்லது. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வழியை எடுத்து செயல் பண்ணுறது ஒரு பெரிய பலன் காத்திருக்குன்றதை சொல்கிறார் ஃப்யூச்சரில். அது இல்லாமல் யோகா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணான்னா எனர்ஜி வரும். இருந்தானே எனர்ஜி வந்து நல்ல இம்யூன் எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பசங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வைக்காது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண வைங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ண வைங்க, ஸ்போர்ட்ஸில் வழி பண்ண வைங்க. சின்ன வயசுலேருந்து 3-4 வயசுலேருந்து அதுங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் கேமிங் பண்ணேன்னா பசி நிறைய இருக்கும். இந்த பசி மூலிமா இம்யூன் பவரான உணவுகள் கொடுக்க சொல்ல ஸ்ட்ரென்த்துன்னு கிடச்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துனுக்கான வழிகள் வெஜிடபிள் சூப்ஸு இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தேவையான வழிகளாக இருக்கக்கூடிய நிறைய இம்யூனிட்டியான பவர்கள், இப்போ நிறைய அரிசிகள் வந்துடுச்சு, நிறைய வழிகள், இதெல்லாம் கஞ்சியாக பண்ணி அவங்க கொடுக்க சொல்ல செரிமானம் சீக்கிரமாகி இன்னும் நல்ல ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷனால் பிரச்சனை கிடையாது. இம்யூன் பவர் இப்போது பிறக்கிற குழந்தைகளோ வளர குழந்தைகளுக்கோ சட்டுன்னு குறையறதுக்கான வாய்ப்பு அது கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது.